அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்தில் முக்கிய உயரதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழகத்தில் முக்கிய உயரதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ மருத்துவத்துறை செயலராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வனத்துறை செயலராக இருந்த சுப்ரியா சாஹூ தற்போது மருத்துவத்துறை செயலராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் முக்கிய உயரதிகாரிகள் மாற்றப்பட்டிருப்பது தொடர்பாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதில் மிக குறிப்பாக வனத்துறை செயலராக இருக்கக்கூடிய சுப்ரியா சாஹூ தற்போது மருத்துவத்துறை செயலராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக அரசிடமிருந்து உயரதிகாரிகள் மாற்றப்பட்டதற்கான அந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வனத்துறை செயலராக இருக்கக்கூடிய சுப்ரியா சாஹூ தற்போது மருத்துவத்துறை செயலராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மருத்துவத்துறை செயலராக இருந்த ககன்தீப் சிங் பேடி தற்போது ஊரக வளர்ச்சித்துறை செயலராக மாற்றப்பட்டிருக்கிறார். இரண்டு முக்கிய துறைகளுடைய மாற்றத்தை பார்க்கிறோம். வனத்துறை செயலராக இருந்த சுப்ரியா சாஹூ மருத்துவத்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போன்று மருத்துவத்துறை செயலராக இருந்த ககன்தீப் சிங் பேடி ஊரக வளர்ச்சித்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், மொத்தம் எத்தனை உயரதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள்? அது தொடர்பான விவரம். விக்னேஷ், 10க்கும் மேற்பட்ட மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தற்போது தமிழ்நாடு அரசு அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மிக மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். மிக முக்கியமாக நீர்வளத்துறை செயலாளராக சந்தீப் சக்சேனா இருந்தார். அவர் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். புதிய நீர்வளத்துறை செயலாளராக மணிவாசன் ஐஏஎஸ் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஏற்கனவே சுற்றுலா மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை செயலராக இருந்தவர். அவர் தற்போது நீர்வளத்துறை செயலாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர் ஏற்கனவே பொதுப்பணித்துறையுடைய அந்த கட்டிடங்கள் பொதுப்பணித்துறையுடைய செயலராக இருந்தவர். அவர் தற்போது சுற்றுலா கலாச்சாரம் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறையுடைய செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ககன்தீப் சிங் பேடி மருத்துவத்துறை செயலராக இருந்தவர். அவர் தற்போது மாற்றம் செய்யப்பட்டு அந்த இடத்திற்கு சுப்ரியா சாஹூ ஐஏஎஸ் ஏற்கனவே சுப்ரியா சாஹூ ஐஏஎஸ் மனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையுடைய செயலராக இருந்தவர். தற்போது மருத்துவத்துறை செயலராக சுப்ரியா சாஹூ ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ககன்தீப் சிங் பேடி அந்த இடத்திலிருந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் ஊரக வளர்ச்சித்துறை செயலராக இருந்த செந்தில்குமார் ஐஏஎஸ் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக மங்கத்ராம் சர்மா தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். பல்வேறு மிக முக்கியமான அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தற்போது தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் ஏற்கனவே நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையுடைய செயலராக இருந்தவர். தற்போது அவர் உயர்கல்வித்துறை செயலராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே உயர்கல்வித்துறை செயலராக கார்த்திக் ஐஏஎஸ் இருந்தார். அவருக்கு பதிலாக பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் நியமித்து தமிழ்நாடு அரசு தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள். மிக முக்கியமான நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி மணிவாசன் ஐஏஎஸ், சந்திரமோகன் ஐஏஎஸ், மங்கத்ராம் சர்மா, செந்தில்குமார், சுப்ரியா சாஹூ, ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்ட பல்வேறு மிக முக்கியமான அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நான் மீண்டும் குறிப்பிடுகிறேன், புதிய நீர்வளத்துறை செயலராக மணிவாசன் ஐஏஎஸும், அதே போல புதிய சுற்றுலா மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை துறையுடைய செயலராக சந்திரமோகன் ஐஏஎஸும், அதே போல அனிமல் ஹஸ்பண்டரி அதாவது கால்நடைகள் துறையுடைய செயலராக ஏற்கனவே இருந்தவர். அவர் தற்போது பப்ளிக் டிபார்ட்மெண்ட் பொதுப்பணித்துறையோட செயலராக மங்கத்ராம் சர்மா நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல செந்தில்குமார் ஐஏஎஸ் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையுடைய செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சுப்ரியா சாஹூ ஐஏஎஸ் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் ஊரக வளர்ச்சித்துறை செயலராக தற்போது நியமிக்கப்பட்டு தற்போது இதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் உயர்கல்வித்துறை செயலராக தற்போது புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பொதுவாக நம்ம நிர்வாக காரணங்களுக்காக இது போன்ற அதிகாரிகள் மாற்றப்படுவதை நம்ம பார்த்திருப்போம். ஆனா மிக மூத்த உயர் அதிகாரிகள் இருக்கக்கூடிய இவர்கள் இப்ப அதிரடியா மாற்றப்படுவதற்காக என்ன காரணம்? அதிரடி மாற்றம் இல்லை. நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி நிர்வாக காரணங்களுக்காக தான் இது போன்ற ஐஏஎஸ் ஆபீசர்களை பொதுவாகவே பணியிட மாற்றம் செய்வாங்க. குறிப்பாக அவங்களுடைய கிரேடு ஒவ்வொரு முறையும் கூடும் பொழுது தற்போது பல்வேறு நிலைகளில் இருக்கவங்க அவங்களுடைய அடுத்த நிலைக்கு போகும் பொழுது அவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கும்படி இது போன்ற பணியிட மாற்றம் என்பது மேற்கொள்ளப்படும். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசுடைய அந்த படிநிலைகளை பொறுத்த வரைக்கும் செயலாளர், அதன் பிறகு முதன்மை செயலர், பிரின்சிபல் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. பிரின்சிபல் செக்ரட்டரிக்கு அடுத்து அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி,
கூடுதல் தலைமைச் செயலாளர், ஏன்னா ஒவ்வொரு படிநிலைகள் மாறும் பொழுதும் அவர்களுக்கான அந்த பொறுப்பு என்பது பல்வேறு துறை சார்ந்த அலுவல் காரணமாக தான் இது போன்ற பணியிட மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும். மற்றபடி நேற்றைய முன்தினம் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவடைந்தது. மானிய கோரிக்கை மீதான விவாதம் முடிவடைந்த பின்பு பல்வேறு விதமான முக்கியமான திட்டங்கள், அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தன. அதனை செயல்படுத்தும் விதமாக மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை அந்த பொறுப்புகளுக்கு நியமித்து இது போன்ற பணியிட மாற்றங்கள் என்பது அவ்வப்போது மேற்கொள்ளப்படும். அந்த அடிப்படையில் தான் இது போன்ற பணியிட மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நிர்வாக மாற்றங்கள் அதே போன்று பணிகள் காரணமாக மாற்றப்பட்டிருந்தாலும் கூட இதுல இப்போ நிறைய முக்கிய துறைகள் இடம்பெற்றிருக்கு ஸ்டாலின். இப்போ சுற்றுலாத்துறையா இருக்கட்டும், மருத்துவத்துறை இருக்கு, அதே மாதிரி ஊரக வளர்ச்சித்துறை எல்லாம் இருக்கு. இப்போ இந்த மாற்றங்களுக்கான அதிரடி மாற்றங்களுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி விடுது இல்லையா? விக்னேஷ், அதான் நான் குறிப்பிட்டபடி இந்த மானிய கோரிக்கைக்கான விவாதங்கள் முடிவடைந்த பிறகு ஒவ்வொரு துறைக்கான புதிதான அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன, திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் அதனை செயல்படுத்தும் விதமாக மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கும் பொழுது அந்த திட்டங்களுடைய நிலை என்பது ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து மாறுபடும். அந்த அடிப்படையில் அதனை வேகமாக செயல்படுத்த முடியும். அந்த அடிப்படையிலேயே இது போன்ற மாற்றங்களை தமிழ்நாடு அரசு மேற்கொள்கிறது. அந்த அடிப்படையில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் பல்வேறு பிரிவுகளுக்கு, பல்வேறு துறைகளுக்கு மாற்றம் செய்யும் பொழுது அந்த துறை சார்ந்த திட்டங்களை வேகமாக செயல்படுத்தும் அடிப்படையில் தான் இது போன்ற பணியிட மாற்றங்கள் நிர்வாக காரணங்களுக்காக மேற்கொள்ளப்படுகிறது. திட்டங்கள் அதே போன்று நிர்வாக காரணங்களுக்கால் இவங்க வந்து மாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டிருந்தீங்க. பொதுவா எப்போதெல்லாம் இந்த மாதிரி அதிகாரிகள் மாற்றம் வந்து நடக்கும்? இப்போ இந்த மாற்றத்திற்கும் ஏதேனும் வந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இவங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது விதி இருக்கா? விகேஷ், அதாவது அது போன்ற விதிகள் நிச்சயமாக இல்லை. அதாவது ஐஏஎஸ் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து பார்த்தோம்னா டெபுடேஷன்ல வந்து மத்திய அரசு பணிக்கு வந்து போவாங்க, மத்திய அரசுல இருந்து தமிழ்நாடு அரசுக்கு ஏதாவது மீண்டும் திரும்புவாங்க. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும். அடிப்படையில் ஒரு சில பேர் தங்கள் இந்த துறை வேண்டாம், நாங்கள் வேறு துறைக்கு மாறிக்கொள்கிறோம் என்று விருப்பத்தின் அடிப்படையில் கூட வந்து சில ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து கேட்பாங்க. தமிழ்நாடு அரசு அதுக்கான முடிவுகளை எடுத்து அவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் சில துறைகளுக்கு அவர்கள் நியமிக்கும், அல்லது அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் இந்த ஐஏஎஸ் அதிகாரி இருந்தா எங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இன்னும் நாங்கள் சிறப்பாக செயல்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்துட்டு முதலமைச்சர் அலுவலகத்தில் வைப்பாங்க. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய பணியிட மாற்றம் வந்து மேற்கொள்ளப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த கூட்டத்தொடர் முடிவடைந்த பின்பு இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய பணியிட மாற்றம் வருன்றது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். தற்போது இந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஏற்கனவே மாற்றம் செய்திருக்கிறார்கள். கூட்டத்தொடருக்கு முன்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்றொரு மிக முக்கியமான விஷயமா பார்க்கும்போது தலைமைச் செயலாளர் சித்தார்த் மீனா கூட வந்து மாற்றம் செய்யப்படுவார் என்ற ஒரு தகவல் வந்து வெளியானது. ஆனால் தற்போது வரை அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. தலைமைச் செயலாளர் சித்தார்த் மீனாக்கு பதிலாக தற்போது முதன்மை செயலராக இருப்பவர் தலைமைச் செயலராக நியமிக்கப்படலாம் என்ற தகவல் எல்லாம் வெளியானாலும் கூட அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. தற்போது மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த 10க்கும் மேற்பட்டவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் சில ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதற்கான அறிவிப்பு ஒரு நாட்கள்ல வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸ்டாலின், இந்த மாற்றங்கள் தொடர்பாக ஏற்கனவே பேசப்பட்டு வந்ததா அப்படின்றதையும் நீங்க வந்து குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போதான் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிஞ்சது. மானிய கோரிக்கையின் தொடர்பாக பல்வேறு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. அது இன்னும் சிறப்பாக கொண்டு சேர்வதற்காக இந்த மாற்றங்கள் அப்படின்றது மாதிரி எடுத்துக்கணுமா நம்ம? விக்னேஷ், தற்போது ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் மட்டுமல்ல, அமைச்சரவையில கூட நிறைய பேர் அந்த கேபினட் சேஞ்சஸ் வந்து கூட இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள்ல வந்து தொடர்ச்சியா பேசப்பட்டு வருது. சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவடைந்த பின்பு ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் மற்றும் அமைச்சரவையில கூட வந்து ஒரு சில அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் மாற்றி கொடுப்பது, புதியவர்களை அமைச்சரவைக்குள் கொண்டு வருவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா தமிழ்நாடு வட்டாரங்கள்ல தொடர்ச்சியா பேசப்பட்டு வருது. அதன் அடிப்படையில் இந்த கூட்டத்தொடர் முடிவடைந்த பின்பு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தும் வண்ணம் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு கூடுதல் பொறுப்பு கொடுத்து தற்போது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஐஏஎஸ் அதிகாரிகள் மட்டுமல்ல, அமைச்சரவையிலும் கூட மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதா வந்து குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ அதிரடி மாற்றங்களும் இப்போ வந்து நிகழ்ந்திருக்கு இல்லையா? இது குறித்த பல்வேறு விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஸ்டாலின்.